பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது வருத்தம் அளிப்பதாக திருப்பூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூறியிருந்த நிலையில் அவர்களுக்கு அதே மாவட்ட பாஜக நிர்வாகி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாஜக மீது குறை கூறுவதையோ விமர்சிப்பதையோ தொடரக்கூடாது என திருப்பூர் மாவட்ட பாஜக செயலாளர் கார்த்திக் மிரட்டும் தொனியில் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் இனி கூட்டணியே கிடையாது என கூறி வந்த அதிமுகவினர் தற்போது அக்கட்சியோடு கூட்டணி அமைத்திருப்பது தொண்டர்களையும் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் அதிருப்தியடைய செய்துள்ளது. திருப்பூர் மாவட்ட அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன், ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டியதோடு தற்போது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது வருத்தமளிப்பதாக தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற போது பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் நின்ற போது இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் என்னிடத்துல வந்து அத்தனை பேரும் சொன்னீர்கள், பாராளுமன்றத்திற்கு நாங்கள் வேலை செய்வதற்கு வருத்தமாக இருக்கிறது, எங்கள் சகோதரர்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என்று என்னிடத்திலே அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் சொன்னீர்கள். வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். அவரது இந்த பேச்சை கண்டித்துள்ள திருப்பூர் மாவட்ட பாஜக செயலாளர் கார்த்திக், பாஜகவை பற்றி விமர்சிப்பது நல்லதல்ல என கடுமையாக எச்சரித்துள்ளார். குணசேகரன், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன். நீங்க 3 தடவை ஜெயிச்ச வார்டுக்குள்ள இன்னைக்கு நீங்க எத்தனை ஓட்டு தோத்தீங்க? 64 ஓட்டுல தோக்குறீங்க. 484 ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி வாங்குது. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனா நீங்க தோத்ததுக்கும் நீங்க வந்து பேசுறதுக்கும் எந்த ஒரு தார்மீக உரிமை உங்களுக்கு இல்லை. ஆனா தொடர்ந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சியை வன்மையா நீங்க வந்து சமூக வலைதளத்தில் கண்டிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லதுக்கு இல்லைங்கண்ணா. ஏன்னா 3 தடவை ஜெயிச்ச இடத்துல ஏன் மாமன்ற எலெக்ஷன்ல நீங்க தோக்குறீங்க? என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சி இல்லாதனால. இதேபோல் நிர்பந்தம் காரணமாகவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதாக திருப்பூர் மாமன்ற அதிமுக உறுப்பினர் கண்டப்பனும் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எடப்பாடி எந்த சூழலுமே நமக்கு இந்த கட்சி இன்னைக்கு வெடிக்க வேண்டிய சூழல் நமக்கு நிர்பந்தம். எந்த சூழல் இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த சூழல் நான் விட்டு தர மாட்டேன். இங்க இருக்கக்கூடிய மாமூமா சாணம் நீங்க தான் இருக்கும். கட்சியில் எந்த வேற்றுமையுமே நமக்குள்ள. அதிமுக கவுன்சிலர் கண்ணப்பனையும் மிரட்டும் துணியில் எச்சரித்துள்ள பாஜக மாவட்ட செயலாளர் கார்த்திக், ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலாவே தலைவர் என்று கூறியவர்கள் தற்போது எடப்பாடியை ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் அதிமுகவின் கொள்கையா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். சின்னம்மா இல்ல, பெரியம்மா இல்ல, இன்னைக்கு சின்னம்மான்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க கோவத்தூர்ல. அம்மாலே இன்னைக்கு அம்மா, சின்னம்மா தான் எங்களுக்கு எல்லாம் தெய்வம். நீங்க அப்புறம் கேட்ட எடப்பாடிங்கிறீங்க. ஏன்னா இதுதான் உங்க கொள்கையா? தயவு செய்து சொல்றேன்னா பாரதிய ஜனதா கட்சியை நீங்க விமர்சனம் பண்றதை தவிர்த்துக்குங்க. பாஜகவுடனான கூட்டணியால் அதிமுகவில் நிலவும் அதிருப்தி நீர் பூத்த நெருப்பாய் உள்ள நிலையில் திருப்பூர் மாவட்ட அதிமுகவில் பூதாகரமாக வெடித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.